ஒரு சீடன் ஒரு குருவிடம் போய் ஒரு 3 கேள்வி கேட்கிறான். அது என்ன கேள்வினா, முதல் கேள்வி, கடவுள் இருக்கிறார்னு சொல்றாங்க, அந்த கடவுளை யாராவது பார்த்திருக்கிறார்களா? இரண்டாவது கேள்வி, எல்லாருக்கும் விதி இருக்குது விதி இருக்குதுன்றாங்களே, என்னுடைய விதி என்பது என்ன? மூன்றாவது கேள்வி, பிறப்பும் இறப்பும் ஏன் நடைபெறுகிறது? இந்த 3 கேள்விகளுக்கும் நீங்கள் எனக்கு பதில் சொல்லணும் குரு கிட்ட கேட்கிறான். அந்த குரு என்ன பண்ணாரு, கிட்டவான் கூப்பிட்டு அவன் கன்னத்துல பலார்னு ஒரு அறை விட்டார். அறை விட்ட உடனே அந்த சீடனுக்கு, ஐயா நான் ஏதாவது தவறுதலாக உங்களிடம் கேள்வி கேட்டு விட்டனோ? நான் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வியாக எனக்கு படுது, ஆனா நீங்க இப்படி ஒரு அடி அடிச்சிட்டீங்களே என்ன அப்படின்னு சொன்னோடனே அந்த குரு சொல்றார், நான் அடித்ததற்குரிய காரணங்களை இப்பொழுது விளக்குறேன். முதல்ல என்ன கேள்வி கேட்ட? கடவுள் என்பவர் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள், அவரை யாராவது பார்த்திருக்கிறார்களா? இந்த கேள்வி கேட்டல. இப்ப நான் உன்னை அடிச்சேன், நான் அடிச்சதுனால உனக்கு என்ன ஏற்பட்டது? ஐயா கன்னத்திலே வலி ஏற்பட்டது. அந்த வலி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் காட்டான். வலி என்பது உணரத்தான் முடியும், வலி எப்படி இருக்கும் என்பதை வெளிப்படையாக காட்ட முடியாது. அப்படித்தான் கடவுள் என்பதையும் உணர முடியுமே தவிர கடவுள் என்பதை காட்ட முடியாது. இது முதல் கேள்விக்கான பதில். இரண்டாவது கேள்வி, என் விதி என்ன? அப்படியா, இன்று காலை தூங்கி எழுந்து குளித்து விட்டு திருநீர் அணிந்து கொண்டு வந்தாயே, இன்றைக்கு என்னிடம் நீ அடி வாங்க போகிறாய் என்பது உனக்கு முன்கூட்டியே தெரியுமா? தெரியாது. அதுதான் விதி. விதி முன்னாலே தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அந்த விதிக்கு என்ன பொருள் இருக்கிறது? இன்றைக்கு நீ என்னிடம் அடி வாங்குவாய் என்பது விதி. அந்த விதி பயன் பொருட்டு நீ என்னிடம் இன்றைக்கு அடி வாங்கினாய். இதற்கு தான் பெயர் விதி என்பது. முன்னரே தெரியாது. சரி, மூன்றாவது ஒரு கேள்வி, பிறப்பும் இறப்பும் ஏன் நிகழ்கிறது? அதுக்கு அவர் உதாரணம் திருக்குறள்ல இருந்து எடுத்து கொடுக்கிறார். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. ஒரு மனிதனுக்கு மரணம் என்பது திடீர்னு கொடுக்கிற இறைவன், அவ்வளவு கல்நெஞ்சக்காரன் கிடையாது இறைவன். எல்லாவற்றையுமே திட்டமிட்டு தான் இறைவன் செய்திருக்கிறான். ஒவ்வொரு இரவும் நீ உறங்குகின்ற பொழுது அதற்கு பெயர் என்ன தெரியுங்களா? தற்காலிக மரணம். இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது என்பதே உனக்கு தெரியாது. நீ என்ன நிலையில் இருக்கிறாய்? மரண நிலையிலே நீ உறங்கி கொண்டிருப்பதால் இறைவன் உனக்கான முதல் ஒத்திகையை கொடுக்கிறான். மரணம் எப்படி நாளைக்கு இருக்குன்றதை இன்னைக்கே நீ பாருப்பா, அப்ப நீ வருத்தப்படாத, அப்படி தெரிஞ்சுக்கின்றதுக்கு தான் இந்த மரண ஒத்திகை நடைபெறுகிறது. சரி, பிறப்புக்கான ஒத்திகை காலையில தூங்கி எழுறப்பார், அதுதான் பிறப்பு. காலையில தூங்கி எழல்னா மரண ஒத்திகை அப்பொழுதே ரிகர்சல் பார்க்கப்பட்டு முடிந்து விட்டதாக கணக்கு எழுதப்பட்டுடும். நீ மறுநாள் காலையில எழுறப்பார், அதுதான் விழிப்பது போலும் பிறப்பு. சரி, நீ பிறக்கணுன்றது எது காரணமா அமையுது? நான் உன்னை அடிக்க போறன்றது உனக்கு தெரியாது பார், அடிச்சம் பார், அது பிறப்பு. வலிச்சது பாரு, அது சொல்ல முடியல பார், அதுதான்டா இறப்பு. 3 கேள்விகளுக்கும் அவர் எதுல கொடுக்கிறார்? ஒரே விஷயத்துல பதில நமக்கு கொடுக்கிறார். இப்படி இந்த மனித வாழ்க்கையானது நமக்கு துன்பமும் இருக்குங்க, இன்பமும் இருக்கும். நமக்கு இன்பம் வரும்போது இறைவனை நாடுறது இல்லை, மிகுந்த சந்தோஷமாக இந்த வாழ்வியல அனுபவிக்கிறோம். துன்பம் வரும்போது மட்டும் ஏன் கோயிலுக்கு போறோம்? இன்பம் கொடுக்கின்ற போது இறைவனை இந்த மனம் நாடி இருக்கணும். இறைவா, எனக்கு 2 கண்ணை கொடுத்திருக்க, நல்லா பேசுறதுக்கு வாயு கொடுத்திருக்கிற, அறிவு திறனை கொடுத்திருக்க, நல்ல கல்வியை கொடுத்த, நல்ல வேலையை கொடுத்த, நல்ல சம்பளம் கொடுத்தன்னு என்றைக்காவது இறைவன் கிட்ட போய் நன்றியை தெரிவிச்சுமா? உன்னை காணுகின்ற ஆற்றல் இந்த 2 கண்களுக்கு கொடுத்திருக்கிறாயே. எத்தனை பேர் கண் பார்வையற்று இந்த மண்ணிலே நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வேதனை என்பது எவ்வளவு இருக்கும்? கண்ணற்றவனுடைய வேதனை எவ்வளவு இருக்கும்? கடவுளை பார்க்க முடியவில்லையே என்ற வேதனை அவனுக்குள் இருக்கும். ஆனால் இறைவன் உனக்கு கண்ணை கொடுத்தானே, என்றைக்காவது அவன் முன்னால் போய் கண்ணை கொடுத்த இறைவா உனக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சொல்லியிருக்குமா? சொல்ல மாட்டோம். ஏன்னா அப்பொழுது நம் சிந்தனைக்குள்ளே இறைவன் வர்றது இல்லையே, சிவ சிந்தனையே கிடையாது. இன்பங்கள் இருக்கின்ற போது சிவ சிந்தனை வராது, துன்பம் இருக்கின்ற போது மட்டும் பட்டியல் போட்டு போய் இறைவன்கிட்ட போய் நீட்டுறது.
எனக்கு இவ்வளவு துன்பம் வந்துச்சு, இதை நீ தான் தீர்த்து வைக்கணும், கடவுளே உனக்கு கண் இல்லையா? எப்ப கேட்கிற? துன்பம் வரும்போது போய் கேட்கிற. அதனால் நாம் மாற வேண்டும். துன்பங்கள் வருகின்ற பொழுது மட்டும் ஆலயத்துக்கு செல்கின்ற பழக்கம் கூடாது. இறைவன் நமக்கு எப்போதெல்லாம் இன்பம் தருகிறானோ, நமக்கு ஒரு நல்ல மகனை தருகிறானோ, அன்றைக்கு அவனை அழைத்துக் கொண்டு கோயிலுக்கு சென்று, இறைவா எனக்கு ஒரு நல்ல மகனை கொடுத்திருக்கிறாய், உனக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சொன்னமா? சொல்றது. அதிகபட்ச மனித ஆயுள் எவ்வளவு? 100 ஆண்டு. உயர்ந்தபட்ச ஆண்டு 120. இதுக்கு மேல மனித ஆயுளே கிடையாது. அது அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரையிலும் உயர்ந்தபட்ச ஆயுள் என்பது மனிதனுக்கு 120 ஆண்டுகள். அதற்குரிய அடிப்படை காரணம் என்னன்னா, ஒரு சனிக்கோளானது ஒரு முழு சுற்று வருவதற்கு 30 ஆண்டுகள் சூரியனை. ஆக 4 சுற்றுகள் வந்தால் 120 ஆண்டுகள். ஒரு மனிதனுக்கும் 30 ஆண்டுக்கு ஒரு முறை. அதனால்தான் நம் வழக்கிலே சொல்வார்கள், 30 ஆண்டுக்கு மேல வாழ்ந்தவனும் கிடையாது, 30 ஆண்டுக்கு மேல கெட்டவனும் கிடையாது. அது சனியை வைத்துத்தான் நமக்கு சொன்ன ஒரு பழமொழி. இப்ப 4 சுற்று வருவான், 120 ஆண்டுகள். இப்ப எத்தனை பேர் இன்னைக்கு 120 வருஷம் வாழ்றோம்? 40 வயது, 45 வயது. உலகியல் வாழ்வையே கற்று முடிக்க முடியாத வயதிலே காலம் கொண்டு போயிடுறான். அடிப்படை காரணம் என்ன? உண்மையான ஆன்மீகம் என்பது இன்றைக்கு இல்லை. மக்களிடையே உண்மையான சைவ சமய சித்தாந்த கருத்துக்களை நாம கொண்டு போய் சேர்க்கல. சேர்த்திருந்தா அவன் தீவனா இருப்பானா? ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 ராவு காலத்துல போய் தண்ணி அடிப்பானா? நண்பர்களோட பைக்கில போயிட்டு, அந்த வண்டியினுடைய முகப்பை பாருங்க, எருமாடு மாதிரியே இருக்கும். பல்சர் பைக்கு முன்னால பாத்தீங்கன்னா எருமாடு சிம்பலம், ஒரு ஆந்தையுடைய சிம்பலம் இருக்கும். நீங்க ஒண்ணு இல்ல, ஜிஹெச்சுக்கு போனீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில ஒரு 7 மணிக்கு போங்க, இன்னைக்கு எத்தனை பேர் கை கால் உடஞ்சு வந்திருக்கான்னு போய் கேட்டு பாருங்க. இது ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இன்றைய இளைஞர்கள் என்பவர் மதுவின் பாதையில் சென்று கை கால் ஊனமுற்றவர்களாக இருக்கிறார்கள். அடிப்படை காரணம் இங்க சமயம் செய்த பிழை. சித்தர்களுடைய கருத்தும் நம்முடைய சைவ சமய சார்ந்தோர்களும் சைவ சித்தாந்தங்களும் மக்களிடம் போய் சேரல. இந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கியவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? ஆன்மீக வேடதாரிகளாகவும் பல்லக்கில் பவனி வருபவர்களாகவும் இன்று மாறிவிட்டார்கள். ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு சிவனடியாரும் இந்த மக்களுடைய சிவபெருமானுடைய தத்துவங்களை கொண்டு போய் சேர்க்கணும். 100 ஆண்டுனா ஒரு வருடத்திற்கு 365 நாள். மொத்தம் நீ வாழ்கின்ற நாள் எவ்வளவு? 100 வருஷம் வச்சுங்க, 36,500 நாள் தான். 100 ஆண்டுகள் நீ வாழ்ந்தினா எவ்வளவு நாள் கணக்கில் பாத்தீங்கன்னா 36,850 நாட்கள், 36,500 நாட்கள். இதுல எத்தனை நாள் நீ அடுத்தவனை பத்தியே கெடுக்கணும்னு நினைச்சிருப்ப? எவன் வாழ்வை சீரழிக்கலாம்னு நினைச்சிருப்ப? இறைவன் கொடுத்தது அதிகபட்ச ஆயுள். அது அதிகபட்சமா வாழ்ந்தவர் ராமானுஜர் மட்டும்தான் 120 ஆண்டுகள். இன்றைக்கு அவர் மூலிகை காப்பிட்டு திருவரங்கத்திலே அவருடைய உடலானது இன்றைக்கு பதப்படுத்தப்பட்டிருக்கு. நமக்கு தெரிஞ்சு அதிகபட்ச ஆயுள் வாழ்ந்தவர் ராமானுஜர் மட்டும்தான், 120 ஆண்டுகள். இந்த 100 ஆண்டுகள்ல அதிகபட்சம் இன்னைக்கு இன்றைய சமூகத்திற்கு அது கூட கிடையாது. 40 இருந்து 60 வயசு தான். இதுல என்ன நீ வாழ்ந்து இந்த உலகத்துல தெரிஞ்சுக்க போற? மொத்த மணி நேரம் எடுத்தோம்னா 1,87,000 மணி நேரம் தான் 100 ஆண்டுக்கு. இதில் எத்தனை மணி நேரம் நீ உறங்குற? அதை கழிச்சு பாருங்க. எத்தனை மணி நேரம் நீ குடும்பத்துக்கு வேலை செய்யற? எத்தனை மணி நேரம் பொது தொண்டு செய்யற? எத்தனை மணி நேரம் கோயில்ல போய் உழவாறு பணி செய்யற? கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா நிமிடங்கள் கூட மிஞ்ச. நிலையில்லாத இந்த வாழ்க்கையில் நிலையற்ற இந்த பொருட்களை எல்லாம் நாம் நினைத்து 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 இந்த மனதை அலைபாய விட்டு நாம் மீண்டும் பிறவி எடுப்பதற்குரிய காரணங்களை தேடிக்கொண்டிருக்கிறோமே ஒழிய இறைவனுடைய திருவடி பேற்றை அடையக்கூடிய காரணங்களை சிந்திக்கவில்லை. ஆனால் நம் முன்னோர்கள் திருமுறைகளை கொடுத்திருக்கிறார்கள், சித்தாந்தங்களை கொடுத்திருக்கிறார்கள், சித்தர்களுடைய வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் படிக்கவில்லை. காரணம், பொருள் தேடுகின்ற வாழ்க்கையை நாம் தேடிவிட்ட காரணத்தினால் அருள் தேடுகின்ற வாழ்க்கையை நாம் அனைவரும் மறந்துவிட்டோம். பொருள் நிலையானது, வாழ்க்கைக்கு தேவையானது. ஆனால் இந்த உயிர் கடைத்தேற்றம் பெற வேண்டும் என்றால் எது தேவை? அருள் தேவை. இறைவனுடைய அருள் இல்லாவிட்டால் நீ மீண்டும் மீண்டும் இந்த மண் உலகிலே பிறப்பெடுத்து கொண்டே இருக்கும். பிறப்பு எடுக்க வேணாம்னா யார்? பிறவாயாக்கை பெரியோனாக இருக்கக்கூடிய
சிவபெருமானை சிந்தையுள் வை. சிவம் சிந்தைக்குள் வந்து விட்டால் எந்த நிந்தையும் உனக்கு வராது. அப்படி இந்த கடுவெளி சித்தர் இந்த மக்களிடையே எளிமையான பாடல்கள் மூலமாக, மொத்தம் 35 பாடல்கள் தான் நமக்கு கிடைத்த பாடல்கள். கடுவெளி சித்தர் எழுதிய பாடல்ல 35 பாடல்கள். அதிலும் சிறப்பான பாடல் என்பது அந்த நந்தவனத்திலே ஒரு ஆண்டி என்ற ஒரு பாடல். அதற்கடுத்து பாடல் நீர் மேல் குமிழி காயம். இந்த உடல் வரும், அதாவது உடல் தத்துவம் என்பது நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா சித்தர்கள் கொடுத்திருக்கிறது. இந்த உடலை பற்றி முழுமையான ஆராய்ச்சி செய்தவர்கள் இன்றைக்கு கூட எந்த விஞ்ஞானியும் எந்த மருத்துவர்களும் செய்ய முடியாத அளவுக்கு சித்தர்கள் இந்த உடலை பற்றி ஆய்வு செய்திருக்கார்கள். அதை சுருக்கமாக சொல்லிவிட்டு நிறைவு செய்யறேன். இந்த உடல் என்பது 7 தாதுக்களால் ஆனது. அடிப்படை இந்த உடலை உருவாக்குவதற்கு சிவபெருமான் ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் எங்கிருந்து கொண்டு வரானா, முதல்ல 7 தாதுக்களை உருவாக்குறான். அந்த 7 தாதுக்கள் என்பது என்னவென்றால், முதலில் இந்த தோல். இந்த உடம்புக்கு ஒரு கவசமானும் இல்ல, இல்லைன்னா ரத்தம் மொத்தம் வெளியே வந்துருமே. இந்த கவசத்தை உருவாக்குறான், இதற்கு தோல் என்று பெயர் விடுகிறார். இரண்டாவது, தோலிற்கு உள்ளே இருப்பதற்கு பெயர் இறைச்சி. இரண்டாவது இறைச்சி. மூன்றாவது, உடலிலே ஓடக்கூடிய ரத்தம் குருதி. நான்காவது எலும்பு. ஐந்தாவது நரம்பு. ஆறாவது மூளை. ஏழாவது சுக்கிலம். சுக்கிலம் என்றால் ஆணுக்கு விந்தணு, பெண்களுக்கு குரோனிதம். இதுதான் பேசிக்கா ஒரு மனிதனை உருவாக்குவதற்கு இறைவன் கொடுத்த அந்த தாது பொருட்கள். இதை கண்டுபிடிச்சவன் யாரும் அமெரிக்க விஞ்ஞானி இல்ல, நம் சித்தர்கள் கண்டுபிடித்து நமக்கு கொடுத்துட்டு போயிட்டான். ஒரு மனிதனை உருவாக்கணும்னா இதுதான்டா பேசிக். இது 7 தான் அடிப்படை. அடுத்து ஒண்ணு சொன்னான், இதையெல்லாம் உருவாக்கிட்டோம். அடுத்து அறிவு கருவிகள், ஞானேந்திரியங்கள்னு ஒண்ணு 5 படைச்சான். எதுடா 5னா, மெய், வாய், கண், காது, மூக்கு. இந்த 5க்கு பெயர் அறிவு கருவிகள், வடமொழியிலே ஞானேந்திரியம். இந்த 5 முதல்ல உருவாக்கிட்டான். அதற்கடுத்து செயற்கருவிகள், அதற்கு பெயர் கண்ணேந்திரியங்கள் பேர். இந்த கண்ணேந்திரியங்களை உருவாக்குறான். அது எதுடான்னா, முதல்ல கை, இரண்டாவது கால், மூன்றாவது எருவாய், நான்காவது கருவாய். ஒன்று உயிரை உருவாக்குகின்ற வழி, இன்னொன்று உண்ட உணவை வெளியேற்றுகின்ற மலக்குழி வழி. அதற்கடுத்து இந்த வாய். இந்த வாயானது 2 வேலையும் செய்யும். ஒன்னு பேசும், இன்னொன்னு சாப்பிடும். 2 வேலையும் பண்ணும். அதனால இது செயற்கருவிகள். 7 தாதுக்களால் ஆனது. அறிவு கருவிகள் 5, செயற்கருவிகள் 5. 10 ஆச்சுங்களா? அதற்கடுத்து 5 என்னன்னா, இந்த 5 கருவிகளும் 5 வேலைகளை செய்யும். இதற்கு தன்மாத்திரைகள் என்று சித்தாந்தம் சொல்லுது. அது 5 என்னடான்னா, சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். இத வள்ளுவர் சொல்வார், சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் இவ்வைந்தின் வகை தெரிவான் கட்டே உலகன்னார். இந்த உலகம் யாருக்குடா கட்டுப்படும்னா, இந்த 5 புலன்களையும் எவன் கட்டுப்படுத்துகிறானோ அவனுக்கு இந்த உலகமானது கட்டுப்படும். இந்த 5 அடுத்து சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். சுவை என்பது வாய், ஒளி என்பது கண்ணு, ஊறு என்பது இந்த உடலை தொட்டால் நமக்கு உடனே ஸ்பரிசம் தெரியும். அதற்கடுத்து இந்த மூக்கினால் உணரப்படுவது நாற்றம், காது ஓசை, இன்னொருவர் பேசினால் நாம் கேட்கின்றது ஓசை. இவையாச்சுங்களா? இதுக்கு அடுத்து இந்த உடலை சித்தர்கள் 5 வகையா பிரிக்கிறான். என்ன பிரிக்கிறான்னா, முதலில் இந்த உடலுக்கு அன்னமய கோஷம் பேர், இரண்டாவது பிராணமய கோஷம், மூன்றாவது மனோன்மய கோஷம், நான்காவது விஞ்ஞானமய கோஷம், ஐந்தாவது ஆனந்தமய கோஷம். இந்த உடல் சிவபெருமானை அடைய வேண்டும் என்றால் 5வதாக இருக்கக்கூடிய ஆனந்தமய கோஷத்துக்குள் போய்விட்டால் இந்த உலகிலே எந்த மனிதர்களை பற்றி நம் சிந்தனையே வராது. இந்த உடலுக்குள்ளே இவ்வளவு மர்மத்தையும் சித்தர்கள் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இதை நம்ம மக்கள் கிட்ட சொல்லல. இந்த 5 உடலும் நம்ம உடலுக்குள்ளே இருக்குது. 5ஆம் நிலையில் தான் இது ஆனந்தமய கோஷமாக மாறுகின்ற போது சிவத்தை நாடி உடல் மூலமாகவும் நாம் இறைவனை அடைகின்ற வழிய சித்தர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. யாரும் உணரல. அதற்கடுத்து பாத்தீங்கன்னா, இந்த ஆனந்தமய கோஷம் இதெல்லாம் முடிஞ்ச உடனே இந்த உடலானது உயிரோடு போய் இந்த உயிரானது
பரமாத்மாவானது ஜீவாத்மாவோட போய் சேரும். அந்த ஜீவாத்மாவோட சேர்றதுக்கு, முக்தி நிலையை அடைவதற்கு எளிமையான வழிகள் எல்லாம் நாம் சித்தர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சைவ சித்தாந்தத்தையும் சித்தருடைய கருத்துக்களையும் ஒரு தனித்தனியாவே ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் சொல்லலாம். மனோமய கோஷம்னா என்ன, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இதெல்லாம் யாருமே நமக்கு சொல்லல. இது எந்த விஞ்ஞானியாலும் கண்டுபிடிக்க முடியாது. உடல்ல கூட ஸ்தூல உடல், சூக்கம உடல், காரண உடல் 3 உடல் இருக்கு. இந்த 5 இல்லாம இன்னொரு 3 உடல் இருக்கு. இவற்றையெல்லாம் விரிவாக நாம் படிக்க நம் மனது விரிவடையும். நீ எந்த விஞ்ஞானி, நீ சார்லஸ் டார்வின் புக்கும் நமக்கு தேவையில்லை, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் புக்கும் தேவையில்லை. சைவ சித்தாந்தத்தை முழுமையா படிச்சா இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன கண்டுபிடிக்க போகிறார்களோ அதை இப்பொழுதே நம் சைவ சித்தாந்தத்திலே சித்தர்கள் சொல்லி வச்சிருக்கிறான். தனு, கரணம், போனம், போகம் என்றான். இது யாருக்கு புரியும்? தனு என்றால் இந்த உடல், கரணம் என்றால் உறுப்புகள், புவனம் என்றால் நீ எங்கே பிறக்க போகிறாய் என்பதை ஏற்கனவே இறைவன் தீர்மானித்து வைக்கிறான். போகம் என்றால் நீ இந்த உலகத்திலே என்ன அனுபவிக்க போகிறாய், இவற்றையெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. உலகத்திலே முதல் விஞ்ஞானி யார் என்றால் நாம் சிவபெருமான் தான். முதல் விஞ்ஞானியும் சரி, முதல் சித்தனும் சரி, அந்த அளவிற்கு நமக்கு வழிகாட்டி கொடுத்திருக்கிறார்கள் முன்னோர்கள். பின்பற்ற நாம் தான் தவறிவிட்டோம். இனி வருங்காலங்களிலாவது சித்தர்கள் சொன்ன நெறிமுறைகளையும் சைவ சித்தாந்தத்தையும் திருமுறைகளையும் நாம் படித்தோமானால், நீங்க விநாயக பெருமான் எப்படி சிவபெருமானையும் பார்வதியும் சுற்றி மாம்பழத்தை பெற்றாரோ அப்படி நமக்குள்ள கருத்தெல்லாம் நீ வெளிநாட்டுல எந்த சுய முன்னேற்ற நூல்களோ எந்த சித்தாந்த கருத்துக்களோ தேவையில்லை. அனைத்தும் நம்மிடமே உள்ளது. நாம் அதை பின்பற்ற தவறிவிட்டோம். இனி வருங்காலங்களிலாவது அதை பின்பற்றுவோம். இன்றைக்கு காஞ்சிபுரத்துல போனீங்கன்னா அங்காளம்மன் வீதியில, நான் சுருக்கமா சொல்லிடுறேன், ஒரு தர்கா இருக்கும். தர்காவுக்கு பின்னால இருக்கிற தெருவுல தான் கடுவெளி சித்தரனுடைய ஜீவ சமாதி என்பது இன்றைக்கும் உள்ளது. நாம கடுவெளி சித்தரை வணங்கினா நமக்கு என்ன கிடைக்கும்ன்றதுதான் வாழ்விலே ஏற்படுகின்ற துன்பங்கள். சிவனை எளிதா போய் அணுகணும்னா நீங்கள் துணையாக கடுவெளி சித்தரின் கரத்தை பற்றி கொள்ளுங்கள். எளிதாக போய் சிவபெருமானை பற்றி விடலாம் என்று கூறி இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டிருந்து கடுவெளி சித்தரை பற்றிய பெரிய ஆய்வுகள், அவர் பாடல்கள் ஒவ்வொரு வரியும் நிலையில் அடங்காது. இந்த உடல் என்பதை பற்றியெல்லாம் நிறைய பாட்டு, அந்த 35 பாட்டுல வரிகள்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு தத்துவத்தை சொல்கிறது. இனி வருகின்ற காலத்தில் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் இன்னைக்கு செல்போன் இருக்கு. அது கடுவெளி சித்த பாடல்னு போட்டீங்கன்னா அதற்குரிய பாடலை நீங்க கேட்கலாம். ரொம்ப எளிமையா புரியும், ஒன்றும் கஷ்டம் இல்லை. தேவாரம் படிச்சா அதுக்கு பொருள் சொல்ற மாதிரி எல்லாம் இல்லை. எளிமையாக பாடல்களை கடுவெளி சித்தர் கொடுத்திருக்கிறார். இனி அடுத்ததாக பகவான் ரமணரை பற்றிய ஒரு சிந்தனை, அவரை பற்றிய நான் யார், அது அடுத்து எங்கே நான் அதை சொற்பொழிவு ஆற்றுகிறேன் என்பதை உங்களுக்கு நான் தகவல் தெரிவிக்கிறேன். முதலிலே நாம் தேட வேண்டியது நீ யார், உன் சொத்து என்ன தேடாதீர்கள். முதலில் நீ யார், நீ எதற்கு பூமிக்கு வந்தாய், இந்த தேடலை செய்து காட்டி வெற்றி பெற்றவர் பகவான் ரமணர். அவருடைய வரலாறு என்பது அடுத்ததாக என்னுடைய உரையாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். இதுவரை பொறுமை காத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.